எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனையை சிந்திப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 35 முதலாவது வசனம். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். தேவனுடைய வாக்குத்தத்தம். வனாந்திரம் வயல் நிலமாய் மாறும், வயல் நிலம் வனாந்திரமாய் மாறும். ஒரு காலத்தில் சகாரா பாலைவனம் வயல் நிலமாய் இருந்தது. அங்கே வாழ்ந்த ஜனங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இராமல் சாத்தானுடைய பிள்ளைகளாய் இருந்தார்கள். வயல் நிலம் வனாந்திரமாய் மாறிவிட்டது. இப்பொழுது வனாந்திரம் வயல் நிலமாய் மாறும். தேவன் உயர்த்துகிறார், தாழ்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், சபிக்கிறார். ரெண்டு காரியமும் உண்டு. ஆசீர்வாதமும் சாபமும், விளைச்சலும் அலைச்சலும், முள்ளு காடு நெல்லு காடாய் மாற்றும். அப்போ தின்றது நெல், பண்ணுறது லொல்லு. வானத்திலிருந்து வருது ஒரு சொல்லு, கீழே தள்ளு, நீயும் பிள்ளை தின்னு. தேவன் என்ன செய்வார்? முதல்ல நெல் கொடுக்குறாரு. நெல்லை தின்னு விட்டு நம்ம லொல்லு பண்ணாமல் இருக்கணும். இந்த பூமியில் தேவன் தான் சகலத்தையும் செய்கிறார். ஆகவே அவருடைய வார்த்தையை விசுவாசித்து இந்த பூமியில் தேவனுக்கு சாட்சியாக வாழும்போது வனாந்தரமும் வயல் நிலமாய் மாறும். இன்னும் ஏசாயா 32:18 உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். இப்போ தேவன் ஆவியை ஊற்றுகிறார். ஆவினா என்ன? எல்லா ஆசீர்வாதம். மழையும் தேவனுடைய ஆவி தான். தேவன் அதிசயமாய் அற்புதமாய் வார்த்தை அனுப்பி ஆவி போல தண்ணியை ஆவியாக மாற்றி மேகமாய் மாற்றி நம் தேகத்தையும் நம்முடைய தேசத்தையும் குளிர் நிழலாய் மாற்றி அற்புத அதிசயம் செய்கிற தேவன். ஆகவே வனாந்திரமாக இருந்தாலும் வார்த்தையை விசுவாசிக்கும் போது வயல் நிலமாய் மாறும். வயல் நிலமாக இருக்கும்போது வார்த்தை எதிர்த்து நின்னா வனாந்திரமாய் மாறி போகும். யாருக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை வருகிறதோ, தேவனுடைய வார்த்தை தருகிறதோ, அதை விசுவாசித்து தேவனுடைய வாக்கு தத்தத்தை அறிக்கையிட்டு எங்களுடைய வாழ்க்கையை, வனாந்தரமான வாழ்க்கையை வளமான வாழ்க்கையை மாற்றுகிற தேவாதி தேவன் என்று சொல்லி வார்த்தை விசுவாசிக்கும் போது இந்த உலகத்தில் எத்தனையோ வனாந்தரமும் எத்தனையோ வயல் காடும் இருக்குது. யாரால்? தண்ணி ஒன்று ஊற்றாவிட்டால் எல்லாம் வனாந்தரமாய் மாறி போகும். ஆகவே தேவனுடைய காடும் கடு வெயிலும் மாற்றி இன்றைக்கி ஒரு பக்கம் மழை, ஒரு பக்கம் உஷ்ணம், வெயில் தீக்குது. வேதத்தின்படி கோப கலசத்தை ஊற்றும் போது சூரியன் கடும் வெப்பத்தினால் மக்களை சுட்டெரிக்கும். அதே போல் மேகத்தை அனுப்பி தேகத்தை குளிர் பண்ணுகிற மழை வனாந்தரத்தை வயலமாய் மாற்றுவார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து நம்ம வாழ்க்கையை வளமாய் மாற்ற கர்த்தரால் கூடும். ஆகவே வார்த்தையை விசுவாசிப்போம். செழிப்பான வாழ்க்கையை தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.